ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நாம எங்க போக போறோம்னா காரமடை அரங்கநாத சுவாமி கோயிலுக்கு போக போறோங்க. கொங்கு நாட்டில் இருக்கிற வைணவ தலங்கள்ல தலையாய தலமா போற்றப்படக்கூடியது காரமடையில் இருக்கிற அரங்கநாத சுவாமி கோயிலுங்க. இங்க பெருமாள் சுயம்பு ரூபத்துல காட்சி கொடுக்குறாருங்க. ராமானுஜர் வழிபட்டு இருக்கிறாருங்க. இப்படி சிறப்பான காரமடை பெருமாள் கோவில்ல இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு சொர்க்கவாசல் திறக்கிறாங்க. அதை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்பதான் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என் பேர் விகாஸ் நடராஜன். வெல்கம் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா காமிக்குங்க. இந்த வீடியோ சூப்பரா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு காரமடை பெருமாள் கோயில நடக்கிற இந்த சொர்க்கவாசல் திறப்பை நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ டைம் 4:15 ஆச்சுங்க. இப்போ நம்ம கிளம்பினா தான் சொர்க்கவாசல் திறக்கிறதுக்கு நம்ம காரமடை போற கரெக்டா இருக்குங்க. இப்போ டைம் 5 o'clock ஆச்சுங்க. நம்ம காரமடை பெருமாள் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. கூட்டம் அதிக அளவில் இருக்குங்கிறதுனால பெருமாள் கோயிலிருந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே 2 வீலரையெல்லாம் பார்க் பண்ண சொல்லிடுறாங்க. 4 வீலரையும் இப்படி தாங்க பார்க் பண்ணிட்டு போகணும். இங்கே இருந்து பெருமாள் கோயிலுக்கு நடந்து தாங்க போகணும். கோயிலுக்கு போகிற வழியில் ஒவ்வொரு சமுதாயத்து சார்பில் இந்த மாதிரி பந்தல்கள் அமைச்சிருக்கிறாங்க. சரி வாங்க போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோவிலுக்கு போகிற வழியில் ஒவ்வொரு சமுதாயத்தை சார்ந்த பந்தல் அமைச்சிருக்கிறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக தெரிகிறது தாங்க தேர்முட்டி. அந்த தேர்முட்டிக்கு ஆப்போசிட்டில் தான் பெருமாள் கோயில் அமைச்சிருக்குதுங்க. கொங்கு நாட்டில் இருக்கிற வைணவ தலங்களில் தலையாய தலமாக காரமடை பெருமாள் கோயில் தாங்க போற்றப்படுது. இங்கே பெருமாள் சுயம்பு ரூபத்தில் தாங்க காட்சி கொடுக்குறாரு. அதாவது சிவலிங்க வடிவத்தில் தாங்க இங்கே பெருமாள் நமக்கு காட்சி கொடுக்குறாருங்க. இந்த மாதிரி ஒரு பெருமாளை வேறு எங்கேயும் நம்மளால் பார்க்க முடியாதுங்க. காரமடையில் மட்டும்தாங்க பார்க்க முடியும். இப்போ நாம் கோயில்கிட்ட வந்தாச்சுங்க. இதுதாங்க காரமடை பெருமாள் கோயிலோட ராஜகோபுரங்க. பாருங்க, கூட்டம் நிறையவே இருக்கிறாங்க. சரி வாங்க நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே போகலாங்க. இன்னமும் கோவிலோட ராஜகோபுர கதவு ஓப்பன் ஆகலைங்க. பக்தர்கள் எல்லாம் வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கோயில் வாசல்ல குத்து விளக்கு வச்சு பக்தர்கள் தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க. சரி வாங்க நம்ம இப்போ உள்ள போலாங்க. கொங்கு நாட்டு கோயில்களுக்கே உண்டான தீபஸ்தம்பம் கோயில் வாசல்ல இருக்குதுங்க.
காரமடை பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு சொர்க்கவாசல் திறந்தாங்க. அதை தரிசனம் பண்ணிட்டு இப்போ நாம கிளம்ப போகிறோங்க. செம கூட்டமாக இருந்துச்சுங்க. போன வருஷம் என்னால் சாமி சொர்க்கவாசல் வழியாக வெளியில் வந்தது எடுக்க முடிஞ்சதுங்க. இந்த வருஷம் நான் வரும்போதே செம கூட்டமாக இருந்ததுனால சாமி சொர்க்கவாசல் வழியாக வெளியில் வர்றதை என்னால் எடுக்க முடியலைங்க. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் காரமடையில் நடந்த இந்த வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவை நான் காமிச்சிருக்கிறேங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வாழ்க வளமுடன். மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்.